ஜனவரி முதல் தமிழ்நாட்டில் வெளியாகும் திரைப்படங்கள் 8 வாரங்களுக்கு பிறகே OTTயில் ரிலீஸ் ஆக வேண்டும் என்கிற தியேட்டர் உரிமையாளர்களின் கோரிக்கையை எப்படி பார்க்கிறீர்கள் என்பது குறித்து மக்கள் குரல் பகுதியில் கோவை பெரியநாயக்கன்பாளையம் பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். தியேட்டருக்கு போனால் விசில் அடித்து கை தட்ட கூட முடியறது இல்லைங்க. எல்லாரும் அப்படியே பொறுமையாக தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு வீட்டிலேருந்து பண்ணும்போது அது ஒரு டோட்டல் ஃபேமிலியோட தாத்தா பாட்டியெல்லாம் எங்கே தியேட்டருக்கு நம்ம கூட்டிகிட்டு போக முடியுது. ஆனால் அவங்களோட கூடி சேர்ந்து இருந்து பார்க்குறது இந்த OTT தான். ஆனால் நம்ம கன்வீனியண்ட்டாக இருக்குது. அப்போ OTT வரதுல ஒன்றும் தப்பு இல்லை. அதுவும் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல. ஒரு ஃபிலிம் ஒரு 8 வாரத்துக்கு அப்புறம் தான் ரிலீஸ் ஆகணும் அப்படிங்கும்போது தியேட்டர்காரங்களுக்கும் அது பாதிப்பு இல்லை, வீட்டில் இருக்கவங்களும் நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். அதனால் தியேட்டரில் படம் பார்த்தா தான் குடும்பமாக கூட்டமாக போய் என் மனைவி மக்களோடு உட்காந்து பாப்கார்ன் வாங்கி சாப்பிட்டு காப்பி வாங்கி சாப்பிட்டு ஜாலியாக வர்றோம், சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி தியேட்டரில் பார்த்தா 70mm 35mm சினிமா ஸ்கோப்பு இதெல்லாம் பார்க்குறதுக்கு 3D படம் பார்த்தோன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் எப்படி OTTயில் படம் பார்ப்பீங்க? பார்க்க முடியாது. 3D படம் பார்க்கணும் OTTயில் பார்க்க முடியாது. ஆனால் தியேட்டரில் போனால் 3D டைமென்ஷனில் பார்க்குறோம். நம்ம முன்னாடி ரஜினிகாந்த் வர்றாரு, அஜித் வர்றாரு, ஸ்னேகா வர்றா, நயன்தாரா வர்றாங்க. பார்க்குறது கண்ணு குளிர்ச்சியாக பிரமாதமாக இருக்கும். வீட்டில் OTTயில் குழந்தைகளுடன் இருந்து குதூகலமாக கண்டுகளிப்பதே எங்களுக்கு மகிழ்ச்சி தரும் என்று நினைக்கிறேன். இதில் பொருளாதார சிக்கலும் ஒன்று உண்டு. தியேட்டருக்கு என்று சென்றால் தின்பண்டங்களுடன் சேர்த்து பார்த்தால் எப்படி இருந்தாலும் ஒரு சினிமா பார்க்க 2,000 to 2,500 ரூபாய் இன்றைய காலகட்டத்திலே தேவைப்படுகிறது. அது வீட்டிலிருந்தே பார்த்து கொண்டால் நான் ஒரு 150 அல்லது 200 ரூபாயில் முடிந்துவிடும். வீட்டில் இருக்கிறோன்னா அது போரிங்காக இருக்கும். வீட்டில் இருந்து பார்க்குறதுக்கு மேக்ஸிமம் தியேட்டர் போகிறது தான் நல்லது. ஏன்னா ஒரு மைண்ட் ரிஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஒரு வெளியே போய் பார்க்குறோன்னா அது ஒரு ரிஃப்ரெஷிங்காக நல்லா ஒரு மொமெண்ட்டாக கிடைக்கும். நமக்கு நிறையா படம்லாம் தியேட்டரில் சவுண்ட் எஃபெக்ட்ஸில் பார்க்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். சில சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் ஐநாக்ஸ் அந்த மாதிரிலாம் தியேட்டர்லாம் வேறு லெவலில் இருக்கும். முழுக்க திரையரங்கு நல்லா இருக்கணும். இங்கே நிறைய திரையரங்குகள் அமைக்கணும். எல்லா மக்களும் திரையரங்கு பார்க்கணும். அதுதான் என்னோட ரொம்ப ஆசை. OTT அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டும்தான் அது ஈடுபடும். ஆனால் சாதாரண நார்மலாக இருக்கிறவங்களுக்கு எப்பவுமே திரையரங்கு தான். மக்கள் குரல் பகுதியில் கோவை பெரியநாயக்கன்பாளையம் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை நாம் பார்த்தோம்.